வணக்கம் மருதன். வணக்கம். ஓகே, சென்னை புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் எழுதின புத்தகங்கள் எத்தனை வருது? இந்த வாட்டி வந்து 2ஆம் உலகப் போர் பற்றி புக் எழுதியிருக்கேன். விரிவான ஒரு வரலாறு. அப்புறமா நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை வரலாறு இந்த வாட்டி வருது. இப்போ மினிமேக்ஸில் வந்து திபெத்தை பற்றின ஒரு சின்ன புக் ஒன்று வருது. 80 பக்கங்களில் திபெத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன புக் ஒன்று வருது. ஓகே, இப்போ நெல்சன் மண்டேலா புத்தகம் முக்கியமான புத்தகம், அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நீங்கள் எழுதின புத்தகத்தோட கொஞ்சம் லிஸ்ட்லாம் சொல்லுங்கள், வரிசையாக இது வரைக்கும் எழுதின புத்தகங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல எழுதின புக் வந்து திபெத்துடைய அரசு வரலாறு. அதுக்கு பிறகு புரட்சியாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நான் மெயினாக எடுத்துக்கிட்டேன். இப்போ பிடல் கேஸ்ட்ரோ, சே குவேரா, ஸ்டாலின், லெனின், ஹியூகோ சாவேஸ், அதான் எல்லாமே தோழர்களாக இருக்காங்க. திடீர்னு இந்த வரிசையிலேருந்து விலகி போய் நெல்சன் மண்டேலான்னு எழுதுறதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலாக நெல்சன் மண்டேலாவும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தால் தாக்கப்பட்டவர் தான். அவர் வந்து கம்யூனிசம் எர்லியர் டேஸ்ல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. அவருடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். தென்னாப்பிரிக்கால கம்யூனிஸ்ட் கட்சி தனியா இயங்கிட்டு இருந்தது. அவங்களும் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ், அது வந்து ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் வந்து நெல்சன் மண்டேலா இருந்த ஒரு இயக்கம். 2 பேரும் சேர்ந்துதான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இவருடைய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகங்கள் பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ், லெனின், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிச்சிருக்காரு. மூலதனம் படிச்சிருக்காரு. அப்புறமா வர்க்க போராட்டம் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு, படிச்சிருக்காரு. அவர் வந்து பெஸ்டா கம்யூனிஸ்ட் தான். ஆனா கம்யூனிஸ்ட் ஒரு ஆட்சி ஏற்றினதுக்கு அப்புறமா கம்யூனிஸ்டா அவரை செயல்பட முடியல. அதுக்கான காரணங்கள் நிறைய. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பற்றி எழுத ஆரம்பிப்பாங்க. அவரை பற்றின விவரங்கள்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே இதாகிடுவாங்க. இப்படி இல்லாமல் இருந்திருக்கு, இது கூட அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆகா இதை பற்றி எழுத ஆரம்பிச்சது சரிதான் அப்படி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணீங்களா? அவரை பற்றி விஷயங்கள் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு புது விதமான அவரை பற்றின இமேஜ் கிடச்சதா, இல்லை நீங்கள் ஏற்கனவே இது இவ்வளவு தெரிஞ்சுதான் ஆரம்பிச்சிங்களா? இப்படி முதல்ல வந்து பிரம்மாண்ட் இருந்தது அவரை பற்றி. அதாவது 27 வருஷம் ஒரு சிறையில் இருந்திருக்காரு. 27 வருஷம் கிட்டத்தட்ட 10,000 வருஷம், 10,000 நாள். அது வந்து பெரிய விஷயமா இருந்தது. முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு போராளியா இருந்தது. அப்புறம் போப்பா அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய என்னென்ன செஞ்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அவரை பத்தி உண்மைக்கு இன்னும் அதிகமாச்சு. அந்த விஷயம் கலெக்ட் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கால அவருடைய ரோல் முக்கியமானது. அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த 27 வருஷம் ஜெயில இருந்தாருந்தீங்க, அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சிமயமான போராட்டம் தான். அப்படி பார்த்தா இந்த புத்தகம் எப்படி ஒரு உணர்ச்சிமயமான ஒரு நாடகத்தன்மையோட புத்தகம் மாதிரி இருந்துருமா, இல்ல எப்படி நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க? அதை அப்படி இருக்காது இந்த புக். அப்படி இல்ல புக் தான், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா ஒரு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி நெல்சன் மண்டேலா யாரு, ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நெல்சன் மண்டேலாவுடைய ஆட்சி முறை பிளஸ் மைனஸ் அதை பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன். சில புத்தகங்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி எழுதும்போது அவர் ஒரு ஐக்கானா மாத்தக்கூடியதை அறிஞ்சு செய்வாங்க, அறியாமையே சில சமயம் நடந்துரும். அதை நீங்க முதலே கவனம் எடுத்துக்கிட்டீங்களா புத்தகம் எழுதும்போது? அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல அப்படி பார்த்தா நெல்சன் மண்டேலா ரொம்ப உயர்ந்த தலைவர் அப்படின்னு நினைச்சு சில பேருக்கு வந்து என்னடா இப்படி பண்ணியிருக்காரு கூட சில பேருக்கு தோணும். ஏன்னா வந்து ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் வந்து அதிர்ச்சிகரமானது. அவர் முன்னாடி என்ன எதுக்காக போராடினாரோ அதுக்கு அவரே மறுதளிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி இல்லைன்னா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த புத்தகத்தில் கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரை பற்றின முழுமையான வரலாறு தான் நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை வரலாறுல வந்து அவருடைய போராட்டங்களை பற்றிலாம் வரும். அவருடைய ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவருடைய நடவடிக்கைகள் பார்க்கும்போது அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ஒரு எவ்வளோ நேரத்தில் படிக்கலாம் ஒரு புத்தகத்தை? எவ்வளோ பக்கம் இருக்கு, என்ன படிக்கலாம்? எவ்வளோ? 225 பக்கம் இருக்கு. அப்படியா? கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியான புத்தகம் தான். நேரம் எடுத்து தான் படிக்க முடியும். உரையாடல்கள் அந்த மாதிரி சம்பாஷணைகள்லாம் இருக்காது. ஃப்ளோ தான், கட்டுரை தகுந்த மாதிரி ஃப்ளோ தான். ரொம்ப நன்றி மருதன். ரொம்ப